திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் கனமழையால் சுமார் 1500 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமானதாக விவசாயிகள் பெரும் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து பெய்து வரும் கனமழையில் மூழ்கி நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்து வரக்கூடிய நேரலை தகவலை நாம் பார்த்து வருகிறோம். வயல்வெளி யாவும் மழைநீரில் மூழ்கி கிட்டத்தட்ட 1500 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் சேதமாகியிருக்கிறது. சேதமான பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் தமிழக அரசிற்கு தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், தற்போது திருவாரூர்ல நீங்க இருக்கக்கூடிய இடத்துல மழையினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேத விவரங்கள் என்ன மணிகண்டன்? வணக்கம் சூர்யா. வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக இப்ப திருவாரூர் மாவட்டத்தில், குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 5 தினங்களாக கனமழை வெளுத்து வாங்கியது. குறிப்பாக நேற்று மீண்டும் மழை இல்லாத நிலையில் தற்போது வெயில் அடிக்க தொடங்கியுள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே இடும்பாவனம், தொண்டியக்காடு, முனாங்காடு உள்ளிட்ட பகுதியில் சுமார் 1500 ஏக்கர் பயிர்கள் சம்பா சாகுபடியில நேரடி விதைப்பாகவும் நடவு முறையிலும் சாகுபடி செய்தனர். இந்த பயிர்கள் எல்லாம் தற்போது 30 நாட்கள் ஆன பயிர்களான அனைத்தும் இவைகள். இத்தகைய பயிர்கள் அனைத்தும் கடந்த 4 தினங்களாக பெய்த கனமழையில் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. மூழ்கி பயிர்கள் அனைத்தும் வேர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நேற்றும் இன்றும் மழை பெய்யாத நிலையிலும் கூட தண்ணீர் வடிய வாய்ப்பு இல்லை. காரணம், தூர்வாரப்படவில்லை. ஆறுகள் முறையாக தூர்வாரப்படாததால் தண்ணீர் வடியாமல் பயிர்களை தேங்கிய மழைநீர் அப்படியே உள்ளது. கொஞ்சம் கூட வடியாமல் பயிர்களின் வேர்கள் அழுக தொடங்கி விட்டுள்ளது. குறிப்பாக மரக்கா கொடையாறு, வெட்டாறு மற்றும் வடிகால்களை தூர்வாரி பல ஆண்டுகள் ஆகிறது. இது குறித்து அப்பகுதி விவசாயிகள் ஆண்டுதோறும் மாவட்ட நிர்வாகத்திலும் கோரிக்கை வைத்து வருகின்றனர். கோடை காலத்திலே ஆறு வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்த போதிலும் இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனுடைய விளைவுதான் இன்று மரக்கா கொடையாறு, வெட்டாறு மற்றும் வடிகால்களில் தண்ணீர் பாய வழியின்றி அப்படியே தேங்கி கிடக்கிறது. இதனால் பயிர்கள் அனைத்தும் அழுக தொடங்கியுள்ளன. இதனால் விவசாயிகள் பெரும் பொருளாதார இழப்புக்கு ஆளாகியுள்ளனர். குறிப்பாக இனி ஓரிரு நாளிலாவது ஆறுகளை தூர்வாரி தண்ணீரை வடிய வைத்தால் ஓரளவாவது, பாதி அளவிலாவது பயிர்களை காப்பாற்ற முடியும். தண்ணீர் வடிய வாய்ப்பு உள்ளது. ஆனால் இதிலும் அதிகாரிகள் மெத்தனமாக இருந்தால் எங்களுக்கு அரசு உரிய நிவாரணம் தந்தாலே மட்டுமே நாங்கள் அடுத்த கட்டமாக எங்களுடைய சாகுபடியை தொடர இயலும். ஆகவே அரசு உடனடியாக எங்கள் பகுதியில் வேளாண் துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர், அமைச்சர்கள் உள்ளிட்டவர்களை ஆய்வு செய்து பயிர்களை பாதித்த பயிர்கள் குறித்து கணக்கெடுத்து எங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் தற்போது கோரிக்கை விடுத்துள்ளனர். சூர்யா, திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய இழப்பு குறித்து களத்திலிருந்து தகவல்களை பதிந்தமைக்கு நன்றி மணிகண்டன்.